பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 16, 17, 18 3 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ உங்களுக்கு தெரியும் யூடியூப் வந்து ப்ராப்ளமாக இருந்துச்சு. வேர்ல்டு ஃபுல்லாகவே ப்ராப்ளம் தான் யூடியூப்பு. ஸோ ஒரு 2 நாளாக நம்மளால் எந்த வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல. கிளாஸஸும் வந்து கொஞ்சம் ஆன் டைமுக்கு வராமல் டிலேவாக வந்திருக்கும். ஏன்னா மானிட்டைசேஷன் ஒவ்வொரு வீடியோக்கும் மானிட்டைசேஷன் பண்ணுவாங்க. அதாவது நம்ம எதுவும் வேறு கண்டென்ட்டை எதுவும் எடுத்துருக்கோமா இல்லை அடுத்தவங்க கண்டென்ட்டை காப்பி பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி மானிட்டைஸ் பண்ணுவாங்க. அந்த மானிட்டைசேஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக ஒரு 20 நிமிஷத்தில் நம்மளுக்கு கிடச்சிரும் ஒவ்வொரு தடவையும். ஆனால் இந்த தடவை 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகியும் நம்மளுக்கு மானிட்டைசேஷனும் வரலை. ஸோ அது லேட் ஆகி வந்துச்சு. இப்போ ஓரளவு சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி 3 நாள் நியூஸ் பேப்பர் வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அனைத்துலக வள்ளலார் மாநாடு 2026 நடைபெற்ற இடம் சென்னை. அக்டோபர் 5 வந்து வள்ளலாரோட பிறந்த தினம். அவரோட பிறந்த தினத்தை 3 நாளாக கொண்டாடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது போக இந்த தான் ரொம்ப முக்கியமானது, ஸ்பிரிச்சுவல் அல்கேமி அப்படின்றது வள்ளலாரோட புத்தகம். அதை அறநிலைத்துறை பதிப்பகம் மூலயமா வெளியிட போகிறாங்க. சரிங்களா? ஸ்பிரிச்சுவல் அல்கெமி அப்படின்ற புத்தகத்தை கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள பூங்காக்கு வள்ளலார் பூங்கா அப்படின்னு பெயர் சூட்ட போகிறாங்க. அடுத்து இது வந்து ரொம்ப மெயினானது. அதாவது வடலூரில் சன்மார்க்க பயிற்சி பள்ளி ஏற்படுத்தப்பட்டு திருவருட்பா இசை பயிற்சி அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எங்கன்னா வடலூரில். அதே மாதிரி மூலிகை தோட்டம் ஒன்று வள்ளலார் பெயரில் வடலூரில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது முக்கியமானது. அடுத்து வங்கதேச பிரதமராக தாரிக் ரஹ்மான் அவர் வந்து பதவி ஏற்றுட்டார். சரிங்களா? பதவி ஏற்றுட்டார். இவர் வங்கதேச தேசியவாத கட்சி, அதாவது பிஎன்பின்னு சொல்லுவாங்க, பிஎன்பி பங்களாதேஷ் நேஷ்னல் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வங்கதேச தேசியவாத கட்சி அதை சேர்ந்த தாரிக் ரஹ்மான் வந்துட்டு வங்கதேசத்தோட புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. சரிங்களா? ரைட், ஓகேப்பா. அடுத்தது பார்க்கலாம். வேறு மதுரையில் அந்த கோரிப்பாளையம் பகுதியில் மேம்பாலம் புதுசாக கட்டியிருக்காங்க. உயர்மட்ட மேம்பாலம் ரொம்ப நாள் கோரிக்கையாக இருந்துச்சு. அந்த மேம்பாலத்துக்கு வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பெயர் வந்து சூட்ட போகிறாங்க. சரிங்களாப்பா? ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு இது ஃபுல்லாகவே இந்த தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான உச்சி மாநாடு வந்து தொடங்கியிருக்கு. எங்கன்னா டெல்லி பாரத் மண்டபத்தில் தொடங்கியிருக்கு. முதன்முறையாக தெற்குலகத்தில் நடைபெறும் இந்த மாநாடு நம்ம தெற்கு பகுதியில். சரிங்களா? நம்ம மேப்போட தெற்கு பகுதியில் நடைபெறக்கூடிய முதல் ஏஐ சார்ந்த மாநாடு இதுதான். ஐநாவோட பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இதில் முக்கியமாக கலந்துக்கிறார். சரி, அது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா உட்பட 45 நாடுகளின் அமைச்சக பிரதிநிதிகள் பங்கேற்கின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் மறுநாள் நியூஸ் பேப்பரில் 30 நாடுகள் தான் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? அதனால் நம்ம 30 தான் ஃபைனல். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. மெயினாக ஐநாவோட பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் இதில் கலந்துக்கிறாரு. சரியாப்பா? அது போக கூகுள் தலைமைச் செயலாளர் சுந்தர் பிச்சை, ஓப்பன் ஏஐ சிஇஓ சாம் ஆல்ட்மன், மைக்ரோசாஃப்டோட தலைவர் பிராட் ஸ்மித், இவங்க 3 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுந்தர் பிச்சை நம்மளுக்கு தெரியும். ஓப்பன் ஏஐ சிஇஓவோட பேர் என்னென்னா சாம் ஆல்ட்மன். சரிங்களாப்பா? மைக்ரோசாஃப்ட் தலைவர் பிராட் ஸ்மித். இது கூட தனித்தனியாக நம்மளுக்கே கேட்கலாம். இவங்களும் இதில் கலந்துருக்காங்க. இந்த 3 இதுவும் மெயினாக கூகுள், ஓப்பன் ஏஐ ப்ளஸ்ஸு மைக்ரோசாஃப்ட், இது 3 இதை தலைமை தாங்குறாங்க. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ரொம்ப மெயினானது ஏஐ மாநாடு. வேறு நியூஸுன்றது நம்மளுக்கு கம்மி தான். T20 வேர்ல்டு கப் அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஃபைனலில் யார் ஜெயித்தாங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து 17 பொறுத்தவரை டெய்லி இந்த இது கொடுத்துட்டு வராங்க நம்மளுக்கு. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது அந்த 11.13% நம்மளோட பொருளாதார மேம்பாடு, இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அது திரும்ப நியூஸ் பேப்பர் வந்துருக்குப்பா. ஸோ ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாடு உற்பத்தி துறையில் பொருளாதார வளர்ச்சி வந்து 11.19% இரட்டை இலக்கம். சரிங்களா? டபுள் டிஜிட்டில் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 13 நாடுகளோட அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு ஏஐ மாநாட்டில். ஆனால் 30 நாடுகளோட பிரதிநிதிகள் கலந்துருக்காங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. சரிங்களா? 30 நாடுகளோட பிரதிநிதிகள், 13 நாடுகளோட அரங்கம். ரைட், ஓகே. வேறு முக்கியமான நியூஸ்ன்றது கம்மி தான். இதான்ப்பா ரொம்ப முக்கியமானது. நீதிபதி வர்கீஸ் குரியன், முன்னாள் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி
ஜோசப் குரியன், வர்கீஸ் குரியன்னு சொல்லிட்டேன். வர்கீஸ் குரியன் வந்து நம்ம அதாவது பால்வளத்துறை சார்ந்து வருவார். சரிங்களா? அவர் நம்ம வெண்மை புரட்சியோட தந்தை அவர் வர்கீஸ் குரியன். அப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படி வர்கீஸ் குரியன் ஞாபகம் வச்சு இந்த ஜோசப் குரியன், நீதிபதி ஜோசப் குரியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராயறதுக்காக 2025 இவர் தலைமையில் குழு போட்டாங்க. ஏற்கனவே 1969 ராஜமன்னார் கமிட்டி தமிழ்நாடு அமைச்சாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி சர்க்காரியா கமிட்டி இருந்துச்சு மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆராய. அதுக்கப்புறம் ராஜமன்னார் கமிட்டி, நம்ம தமிழ்நாடு சார்பாக ராஜமன்னார் கமிட்டியாக அமைச்சாங்க. இப்போ திரும்ப ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் நம்மளுக்கு மத்திய மாநில அரசு உறவுகள் குறித்து ஆராயறதுக்காக குழு அமைச்சிருக்காங்க. சரிங்களா? இதில் வந்துட்டு 10 இயல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 லாங்குவேஜில், எதுனா ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழியில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு இந்த அறிக்கை. சரிங்களா? 10 இயல்களுடன் கூடிய இந்த அறிக்கை ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழியில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு 10 இயல் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இந்த அறிக்கை வந்து இன்னும் வெளிவிடலை, கூடிய சீக்கிரத்தில் வெளிவிட போகிறாங்க. இப்போ தான் சப்மிட் பண்ணியிருக்காங்க, இனி வெளிவிட்டுருவாங்க. இது வந்து நிறைய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. ஹிந்தி, வங்காளம், மராத்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், குஜராத்தி, ஒடியா, அஸ்ஸாம், இந்த எல்லா மொழிகள்லேயும் மொழிபெயர்க்கப்பட்டு இந்த குழுவோட அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸு. நீதிபதி குரியன் ஜோசப். சரிங்களா? வர்கீஸ் குரியனை ஞாபகம் வச்சு குரியன் ஜோசஃபை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். ஏன்னா அந்த எலெக்ஷன் டயத்தில் அது ரொம்ப முக்கியமானது. வேறு இதில் எதுவும் இல்லைப்பா. இல்லை, நிறைய இது இந்த HPV தடுப்பூசி இது ரொம்ப முக்கியமானது. இது நம்மளும் அடிக்கடி சொல்லிட்டோம். சுகாதாரம் சார்ந்து ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், அதாவது 14 வயதுடைய 6 முதல் 14 வயது வரையுடைய பெண் குழந்தைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி HPV வேக்சின், ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் வேக்சின் வந்து இப்போ தமிழ்நாடு அரசு சார்பாக போகிறாங்க. ப்ளஸ் தோழி விடுதிகள் 19 மாவட்டங்களில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தோழி விடுதிகள் அப்படின்னா என்னென்னா, பிற மாவட்டங்கள்லேருந்து வேறு ஒரு மாவட்டங்களுக்கு, அதாவது அவங்க குடியிருக்க மாவட்டத்திலேருந்து வேறு ஒரு மாவட்டங்களில் வந்து வேலை செய்யக்கூடிய பெண்களுக்காக ஒரு ஹாஸ்டல் வசதி கவர்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்குறதா என்ன அப்படின்னா தோழி விடுதிகள் திட்டம். ஸோ 19 மாவட்டங்களில் இந்த தோழி விடுதிகள் திட்டம் வந்து இப்போ செயல்படுத்திட்டு இருக்காங்க. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இடைக்கால பட்ஜெட். இப்போ வந்துட்டு இடைக்கால பட்ஜெட் அப்படின்றனால நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்க தேவையில்லை. ஏன்னா இவங்க ஆட்சி ஏற்றதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு பட்ஜெட் வரும். அதுதான் நம்மளுக்கு மெயின். இடைக்கால பட்ஜெட்டில் ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்த்துக்கலாம். பட் இதில் வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டோட கடன் 10.71 லட்சம் கோடியாக இருக்குது. போன தடவை 9 லட்சம் கோடியாக இருந்துச்சு. இப்போ கூடுதலாக இன்னும் ஒரு 1 லட்சம் கோடி, 10 லட்சம் கோடி, அதாவது ஆக்சுவலாக 10.71 10.25 லட்சம் கோடிக்கு கிட்ட கடன் இருக்குது. சரியா? ரைட், ஓகே. ஃப்ரான்ஸோட அதிபர் இமானுவேல் மேக்ரான், சரிங்களா, அவர் ஏஐ மாநாட்டுக்கு வந்தார். ஸோ நிறையா ஒப்பந்தம் கையெழுத்தாகிருக்கு இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் வர்த்தக ஒப்பந்தம். இதில் மெயினாக நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதுதான். எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம் அளவுக்கு பறக்கக்கூடிய H-125 ஹெலிகாப்டர்கள். சரிங்களா? இது ரொம்ப முக்கியப்பா. H-125 ஹெலிகாப்டர்கள். ஏன்னா இந்த F சீரீஸ் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, F-25, F-26 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து அமெரிக்காவோட விமானம். அதே மாதிரி SU வரும். சரிங்களா? Su-125 இப்படி வரும். சரிங்களா? இதெல்லாம் வந்து ரஷ்யா தயாரிப்பு. அதே மாதிரி இந்த H-125 இது வந்து ஃப்ரான்ஸு. சரிங்களா? H-125 ஃப்ரான்ஸு, அதாவது எவரெஸ்ட் சிகரம் உயரத்துக்கு பறக்கக்கூடிய ஹெலிகாப்டர்கள் தான் இந்த H-125 ஹெலிகாப்டர்கள். இதில் இந்தியா, டாட்டா மற்றும் ஏர்பஸ் இந்த 2 நிறுவனமும் இணைஞ்சு இந்த விமானத்தை வந்து தயாரிக்க போகிறாங்க, இந்த ஹெலிகாப்டரை தயாரிக்க போகிறாங்க. சரியாப்பா? ஏர்பஸ் மற்றும் டாட்டா இந்த 2 நிறுவனமும் சேர்த்து. சரியா? ரைட், ஓகே. இது கேட்கலாம். H-125 ஹெலிகாப்டர் ரொம்ப முக்கியமான இராணுவம் சார்ந்த ஒரு முக்கியமான தகவல். இன்னொன்று இந்த இது பாருங்கப்பா, அதாவது இம்ப்ளானன் NXT இது வந்து புதிய கருத்தடை சாதனம். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்ப்ளானன் NXT அப்படின்றது புதிய கருத்தடை சாதனப்பா. ஸோ இந்த சுகாதாரம் சார்ந்து இன்ஃபர்மேஷனில் இது மேபி கேட்கலாம். சரிங்களா? இம்ப்ளான் NXT அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? பெண்களுக்கான புதிய கருத்தடை சாதனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து புதிய அருங்காட்சியகங்கள் திறக்க போகிறாங்க இந்த இடைக்கால பட்ஜெட்டில். இது வந்து ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். இங்கே பாருங்கள், தஞ்சாவூரில் சோழர் அருங்காட்சியகம், கங்கை கொண்ட சோழபுரத்தில்
கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் வெறும் அருங்காட்சியகம் சொல்லியிருக்காங்க. பட் தஞ்சாவூரில் சோழர் அருங்காட்சியகம். சரியாப்பா. அடுத்து பாருங்கள், ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் அருங்காட்சியகம். சரிங்களா, ஈரோடு மாவட்டம் நொய்யல் அருங்காட்சியகம். ராமநாதபுரம் மாவட்டம் நாவாய் அருங்காட்சியகம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நொய்யல் அருங்காட்சியகம்ன்றது ஈரோடு, நாவாய் அருங்காட்சியகம் வந்துட்டு ராமநாதபுரம். சரியாப்பா. அடுத்து சென்னை எழும்பூரில் ஒரு புதிய வெண்கல சிலை. இந்த இது தேவையில்ல, இந்த இது முக்கியம். என்னென்னா திருவண்ணாமலையில் தமிழர் பண்பாடு அருங்காட்சியகம். சரிங்களா, அதெல்லாம் அமைக்க போகிறாங்க. ஸோ அது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சோழர் அருங்காட்சியகம் தஞ்சாவூர், நொய்யல் அருங்காட்சியகம் ஈரோடு, நாவாய் அருங்காட்சியகம் ராமநாதபுரம். அதுக்கடுத்து திருவண்ணாமலையில் தமிழர் பண்பாடு அருங்காட்சியகம். சரியாப்பா. ஸோ இந்த இது முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னா, கூடிய சீக்கிரத்தில் எந்த ஆண்டுக்குள்ளேன்னு கொடுக்கல, பட் 100 பில்லியன் யூனிட் புதுப்பிக்கத்தக்க பசுமை ஆற்றலை உருவாக்கும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வருஷத்துக்குள்ளே இதை செயல்படுத்த போகிறாங்கன்னு தெரியல, பட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 பில்லியன் யூனிட் புதுப்பிக்கத்தக்க பசுமை ஆற்றலை உருவாக்கும் திட்டங்கள் கூடிய விரைவில் கொண்டு வருவோன்றிருக்காங்க. இன்னொன்று, நம்ம தமிழ்நாடு மட்டுமே நவீன பேரிடர் மேலாண்மை நிறுவனம் ஒன்று அமைக்க போகிறாங்கப்பா. இதுக்காக 50 கோடி ரூபாய் தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அதிநவீன வசதிகளுடன் கூடிய மாநில பேரிடர் மேலாண்மை நிறுவனம். தமிழ்நாடுக்குன்னு தனியாகவே ஒரு பேரிடர் மேலாண்மை நிறுவனம் உருவாக்க போகிறாங்க. அடுத்து இந்த பாருங்கள், தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 நடைமுறைப்படுத்த போகிறாங்க. ஏன்னா உலக அளவில் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டே வரோம், அந்த செமிகண்டக்டர் உற்பத்தி தான் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. அதுக்காகவே நம்ம பிற நாடுகளை கையேந்திர நிலைமை இருக்குது. ஸோ நம்ம ஒன்றிய அரசு சார்பில் நிறையா முன்னெடுப்பு எடுத்துகிட்டு வராங்க. அது போக நம்ம தமிழ்நாடு மாநிலம் மட்டுமே புதுசாக செமிகண்டக்டர் இயக்கம் 2030ன்னு சொல்லிட்டு நடைமுறைப்படுத்த போகிறாங்க. இதுக்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. பட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதுக்கான விரிவான அறிக்கை வரும், என்னென்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா. ஸோ இதை மட்டும் நீங்கள் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்கலாம், என்னென்னா செமிகண்டக்டர் இயக்கம் எப்போ அப்படின்னா 2030ன்னு சொல்லி, அதான் அப்போ 2030 பேஸ் பண்ணி நம்மளுக்கு இருக்கும். சரியா. இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு இந்த இது பார்த்துக்கோங்க. கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். இது ப்ரீவியஸ் இயரில் ஏற்கனவே கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த கலைஞரோட வேளாண் வளர்ச்சி திட்டம் தரிசு நிலங்களை சாகுபடி நிலங்களாக கொண்டு வர்றது, மக்களுக்கு தேவையான நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்துறது, அவங்களுக்கு தேவையான மின்சாரத்தை கொடுக்குறது, விவசாயிகளுக்கு தேவையான மின்சாரத்தை கொடுக்குறது. இந்த 3 பாயிண்ட் இருந்துச்சு. தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தவறானது 3வது ஆப்ஷன் சியில் வீரிய விதைகளை அறிமுகம் செய்கிறது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அது தவறு. சரிங்களா. ஏன்னா இந்த வீரிய விதைகள் இந்த ரிசர்ச் ஃபுல்லாக ஐகார் தான் பண்ணுவாங்க. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் அவங்க தான் பண்ணுவாங்க. அதுக்கும் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் திட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லை. சரிங்களா. அது இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக அதில் இருக்கும். சரியாப்பா. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மண்ணுயிர் காப்பும் திட்டம் அப்படின்னா இலங்கையோட அதிபர் அனுரகுமார திசநாயக அவரும் கலந்துருக்காரு. சரியாப்பா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வேறு நியூஸு அவ்வளோதான்ப்பா. இதில் நியூஸ் எதுவும் இல்லை. கிக் பணியாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, ஸ்விக்கி ஜொமேட்டோ இதெல்லாம் ரன் பண்ணுறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ரன் பண்ணுறவங்களுக்கு தனியாக 1% ஒதுக்க போகிறாங்க. அதாவது நலக்கட்டணம்னு சொல்லிட்டு இனி ஆர்டர் பண்ணுற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் 1% கர்நாடக அரசு கஸ்டமர்கிட்டேருந்து வாங்க. அந்த 1% சேமித்து அவங்களோட நலத்திட்டங்களுக்காக உருவாக்க போகிறாங்க. சரியாப்பா, அந்த இன்ஃபர்மேஷனையும் பார்த்து வச்சுக்கோங்க. வேறு அதாவது காலநிலை உச்சி மாநாடு 4.0. சரியாப்பா, இது நடந்திருக்கு, சென்னையில் நடந்திருக்கு. 2030ஆம் ஆண்டுக்குள்ளே மாநில போக்குவரத்து கழகங்களில் இயக்கப்படும் பேருந்துகள் 30% பேருந்துகள் மின்சார பேருந்துகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா, 30% பேருந்துகள் மின்சார பேருந்துகளாக 2030ஆம் ஆண்டுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக உள்ளூர் மீனவ மக்களை கொண்ட கடல்சார் உயரடுக்கு படைகள், அதாவது மெரைன் எலைட் ஃபோர்ஸ் உருவாக்க போகிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இந்த அரிதான கடல் பசு, ஆமை இதெல்லாம் வேட்டையாடுறாங்க, அதை தடுக்கிறதுக்காக புதுசாக கடல்சார் உயரடுக்கு படைகள் உருவாக்க போகிறாங்க. சரியாப்பா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், 3 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியாச்சுப்பா. நன்றி.